தி பாய். ஆமாங்க, அப்படி ஒரு திரைப்படம். யார் இது இயக்கியிருக்காங்க? மஞ்சுமேல் பாய்ஸு பண்ணாங்கல்ல, அதாவது சிதம்பரம் இயக்கம், அதுபோல் ஜிந்து மாதவன் ஒரு மிக இயக்கம், இருவரும் சேர்ந்து இதை தயாரித்து இயக்கிறாங்க. அப்படின்னா என்னங்கிறது தெரியுமே. அவர் இருவர் நண்பர்கள், ஒரு பெண்ணு. கதை என்னங்க? ஒரு பெண்ணு ஒரு சின்ன குழந்தைய, ஒரு 5-6 வயசு ஒரு 4 to 5 வயசு பையனுக்கு குளிப்பாட்டுறாங்க. இது சிறைச்சாலை. இது என்னடா இது ஏதோ மாதிரி இருக்குன்னா, இந்த சிறைச்சாலை அனுப்பக்கூடிய கர்ப்பிணிகள் அவர் மாதமாக இருக்கும்போது 5 வருடம் வரை அந்த சிறைச்சாலையில் பாதுகாக்கலாம் ஒரு சட்ட விதி சொல்லுது. அது வெளியாகும் போது ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு தாதா பெண்மணி, எல்லா தொழிலும் செய்யக்கூடிய, உலகத்தில் உள்ள அக்கப்பூர் அனைத்தையும் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி அட்ரஸ் கொடுக்குறாப்புல. இன்னொருத்தவங்க வந்து எனக்கு ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க. அதை எடுத்து வருவதுக்கு முந்தி அந்த விசிட்டிங் கார்டையும் நம்பரை குப்பையில் போடுறாங்க. இந்த தாயும் மகனும். இந்த தாய் வந்து மகனுக்கு என்ன ரீச் பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம பேர், உன் பேர் இது, என் பேர் இது, இதுதான் மெயின்டைன் பண்ணணும், நம்ம இங்கேருந்து வரோன்னு சொல்கிறாங்க. இது எங்கெங்கெல்லாம் வேலைக்கு ஒரு பெண்மணி, ஒரு நல்ல ஒரு மத்திய வயதில் இளம் வயது பெண்மணி வரும்பொழுது யார் யார் அதுக்கு வழி வீசுவார்கள், எதற்காக வீசுவார்கள் என்பது ஒரு பக்கம். அவர் வந்து ஒரு டீ கடையில் வேலை செய்கிறாரு. அங்கே ஒரு பிரச்சனை வருது. அது மாதிரி ஒவ்வொரு இடமா வர்றாங்க. அது ரொம்ப வெளிப்படையாக சொல்லக்கூடாது, அது பிரேக். கடைசியாக ஒரு ஃபாரினில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. அது ஃபாரினில் இருக்கக்கூடிய பெண்மணியின் பிள்ளை. அவர் பராமரிப்பில் இருக்கும்பொழுது அவர் அந்த பெண்ணை பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்கணுன்னு சேர்த்து வரும்பொழுது அங்கே நடந்த நிகழ்வுகள். எங்கே போனாலும் அம்மா வர்றவள் நின்றுப்பான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வரப்போ நிற்கிறான். ஒரு பிடிவாதமான பையன். தாயோட வளர்க்கும் போது தாய் ஊட்டக்கூடிய என்ன செய்தி கருத்துக்களும் பிள்ளைகள் வந்து சொன்னதை இப்படி செய்கிறார்கள். அந்த கடைசி வரை நின்னானா, இந்த பெண்மணி வந்தாங்களா, நடக்கக்கூடிய எல்லா சம்பந்தமாக இது ஏன் நடந்தது, எது நடந்தது, இது யார் விடுபட்டார்கள், யார் பிடிபட்டார்கள். இதை ஒரு பெரிய ஆட்டம் கிடையாது, பாட்டு கிடையாது, கிடையாது, எதுவுமே இல்லாமல் தான் மஞ்சுமேல் பாய்ஸு விஷயந்தான ஒரு உள்ளூரில் எல்லாம் இன்னாருக்குள்ள நடிச்சதுனால படத்தில்லை. அவர்கள் படத்தை படமாக பார்த்து, திரைப்படத்தை திரைப்படமாக பார்த்து அது கொடுத்துருக்காங்க. இதில் என்னாச்சுன்னா, அந்த வனப்பகுதி, ஒரு கெஸ்ட் ஹவுஸு, கேமரா. இப்போ யாருன்னாக்கா, அது இல்லாமல் குறிப்பாக அந்த போலீஸ் ஸ்டேஷன் நடக்கக்கூடிய அக்கப்போரை வந்து யுனானிமஸாக எல்லா திரைப்படங்கள்லேயும் சொல்கிறாங்க. அது எப்படி கொண்டு போகிறது, எப்படியெல்லாம் ஒரு சுயநலத்துக்காக அந்த காவல்துறை என்னதான் சட்ட விதிமுறைகள் இருந்தாலும் எவ்வளோ பேர் தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. இப்போ போலீஸோடைய அத்துமீறல்னால திருந்தாத ஜென்மங்கள் உலகத்திலே இருக்குன்னா அந்த வேணாம். ஏன்னா நம்மளை பார்க்கும் பொழுது, நம்ம இது ஒரு மீடியாவில் போகும்பொழுது ஒரு அசிங்கமாக நினைக்கிற மாதிரி இருக்கும். எப்படி அந்த காவல்துறையினர் தனக்கு சாதகமாக என்னென்ன தடாவடி அட்ராசிட்டி பண்ணுகிறார்கள் என்பதை சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னா, ஒரு இந்த பூவை பூச்சோட பத்மினி தான் அது மாதிரி ஒரு பெண்மணி. அது ஒரு அதிகாரத்தோட அவர்கள் இருப்பார்கள்ல, அவர்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக இருப்பார்கள். அதுபோல் ஒரு பெண்மணி, ஒரு தனியாக இருக்கக்கூடிய பெண்மணி எப்படியெல்லாம் வந்து ஒரு கமாண்டியாக இருக்கிறாங்கிறத காமிச்சிருக்காங்க. அப்புறம் இது வந்து ஒரு வேர்ல்டு கிளாஸ் படம். உலக ரீதியாக இந்திய திரைப்படங்கள் பூந்து விளையாடிட்டு இருக்கப்போ ஆஸ்கர்னு நம்ம அதிகபட்சமாக சொல்ல வேண்டாம், அதையும் தாண்டின படம். இந்த படத்தை குடும்பத்தோடு பார்க்க வேண்டியது. குறிப்பாக தாய்மார்கள், பிள்ளைகள், உறவினர்கள், கணவன், மனைவி எல்லாரோட சேர்ந்து பார்க்க வேண்டிய திரைப்படம். பார்க்கலாம்.